ராஜ்கிரண நாயகனாக்கி பவர் பாண்டி அப்படிங்கிற படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாக இருக்காரு நம்ம தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ். நடிகர், பாடகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர்னு தமிழ் சினிமாவோட பன்முக திறமையாளராக வெற்றிகரமாக பயணிச்சு வர்றவர் நடிகர் தனுஷ். சமீப காலமாக இவர் இயக்குநராக அறிமுகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. இப்போ இந்த தகவல் நிஜமாயிருக்கு. ராஜ்கிரண நாயகனாக நடிக்க வச்சு தன்னோட முதல் படத்தை இயக்குறாரு தனுஷ். அந்த படத்துக்கு பவர் பாண்டி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை தனுஷோட உண்டர்பார் நிறுவனம் தயாரிக்குது. சென்னையில இன்று, அதாவது செப்டம்பர் 7 படப்பிடிப்பு தொடங்க இருக்கு. ராஜ்கிரண் சினிமாவில் நுழைஞ்சு 25 வருஷம் ஆயிடுச்சு. எனவே இந்த ஆண்டுல அவர் தனுஷ் இயக்கத்துல நாயகனாக நடிக்கிறது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்துல ராஜ்கிரணோட மகனாக பிரசன்னா நடிக்கிறாரு. இவர் தவிர மற்ற நடிகர் நடிகைகள் குறித்த விவரம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்துக்கு ஷான் ரால்டன் இசையமைக்கிறார். தனுஷ் தான் இயக்கும் முதல் படத்துல ராஜ்கிரண நாயகனாக்கி இருக்கிறதுல மற்றொரு சுவாரஸ்யமும் இருக்கு. அதாவது 25 ஆண்டுகளுக்கு முன்னால தனுஷோட தந்தை கஸ்தூரி ராஜா மூலமாக என் ராசாவின் மனசிலே அப்படிங்கிற படத்துல தான் ராஜ்கிரண் அறிமுகமானாரு. அந்த படம் தான் கஸ்தூரி ராஜாவுக்கு முதல் படமாகும். பெரும் வெற்றியை படைச்சது அந்த படம். எனவே சென்டிமெண்டாக தனுஷும் தன்னோட முதல் படத்துல ராஜ்கிரண நாயகனாக்கி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. இந்த படத்துல தனுஷும் நடிப்பாரா அப்படிங்கிறது குறித்த தகவல்கள் இன்னும் வெளிவரல. ஆனா நடிப்பின் ஊடே இனி இயக்கத்திலையும் ஈடுபட தனுஷ் முடிவெடுத்திருப்பதாக தெரியுது. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் தனுஷ் இயக்குநராகவும் வெற்றி பெற நாமும் வாழ்த்துவோம். விலங்கு பேர் சிங்கம் புலின்னு விலங்கு பேர் தெரியாத யாராக இருப்பாங்களா? இதுதான் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் மாதிரி. தலைவா, இது மெர்லின் படம் தலைவா, நீங்கள் பாட்டு கைதட்டுங்க 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 கைதட்டுங்கிட்டே இருக்கேன். கைதட்டு தெரியாதா உங்களுக்கு? இந்த சமுதாயத்துக்கு ஆபத்தாக பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பேய் தான் சாமியாக இருந்து நம்மளை காப்பாற்றுது. ஒரு சிந்தனையாளர்களை விரும்புறதில்லை. சும்மா இது மாதிரி மேடைகளில் கைத்தட்டி மகிழறதோடு அதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. நம்ம பிரிக்க முடியாத ஜோடியா? அந்த பேய்ங்கிறதே செகண்ட் ஹாஃபில் தான் தெரியும். இது பேய் இல்லை, நான் பேய் மாதிரி நடித்தேன். அப்போ உண்மையான பேய். அப்புறம் ஒரு ஐயோ அப்பா. ஒரு நல்ல படத்தில் ஒரு சில குறைகளை பிடிச்சிக்கிறான். ஆமாம், சாரி மன்னிச்சுக்கங்க. இந்த தம்பி மாதிரியே சொல்லிடுறேன்.